தெரியும் அப்படிங்கிறது சொல்ல வர. அதுக்கப்புறம் நிறத்தை கொண்டு கூட கணிக்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படிங்கிறத கண்ணுசாமி பரம்பரை வைத்தியம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சொல்லப்பட்டிருக்காரு. எவிடன்ஸ் வந்து கண்ணுசாமி பரம்பரை வைத்தியம். அந்த நிறம் வாததேகி வந்து கருத்தும், பித்ததேகியில் வந்து சிவந்து அல்லது பசுமை மஞ்சள் வந்து நிறமாகவும் காணப்படும், கபதேகியில் வந்து வெளுத்தும் இருக்குங்கிறாரு. மொழி இது மட்டும் இல்லாம மொழின்றது பேசக்கூடிய குரலை வச்சும் கூட நம்ம இது பண்ண கணிப்புக்கு ஒரு வசதியாக இருக்கும். இப்போ சொல்லப்போனா இப்போ பக்கவாதம் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பீச்சினுடைய சென்டரை பாய்ச்சிருக்கும். அந்த மாதிரி இதுகள்லையும் ஒரு சில இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்ல வந்தேன். அது மாதிரி அந்தந்த இதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கண்ணை பற்றி சொல்லும் பொழுது அகஸ்தியர் நயன விதி, நாகமுனி நயன விதி அப்படிங்கிற ஒரு தனி சப்ஜெக்டாகவே ஃபைனல் இயரில் எங்கள் டாக்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன இதில் இப்போ சொல்லக்கூடிய கேட்ராய்ட் அப்படிங்கிறது கூட அப்பவே காசம், கண்காசம் அப்படிங்கிறதுலையும் கூட அதில் எந்தெந்த இது என்ன மாதிரி இதில் கொண்டு வர்றாங்க, வெடிப்புகள் எத்தனை, நாகப்படலம் அப்படிங்கிற கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டெரிசியம் சொல்லக்கூடிய மட்டும் வெளுத்து வரும், மேல ஒரு தோல் மாதிரி வரும். உதாரணத்துக்கு தான் அந்த இதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். வாத நோயாளிகள் கண் கருத்தும் அந்த ஒரு நோயாளிகளுக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மோஷன் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் பண்ற மாதிரி அப்பவே அவங்க மலத்தை வச்சும் கூட டயக்னோசிஸ் பயன்படுத்தி இருக்கிறாங்க. வாத நோயால் மலமானது பித்த நோயினுடைய மலத்தை வச்சும் கூட அவங்க அதே மாதிரி பரிசுத்த தொட்டு பார்த்தல் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. உடலானது வாத நோயாளிக்கு எப்படி இருக்கும், வெளுத்து வெப்பமாகவும், பித்த நோயாளிக்கு மிகு வெப்பமாகவும் காணப்படும், கப நோயாளிக்கு வந்து தட்பமாகவும் காணப்படும். யூரின் டெஸ்ட் வந்து இப்பதான் நீங்க பண்றோம்னு நினைக்க வேண்டாம். 2500 years முன்னாடியே நீர்க்குறி நெய்க்குறி அப்படிங்கிற ஒரு மெத்தடையும் கூட நம்ம அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வந்து நாங்கள் இப்போ அந்த இதையும் கூட நாங்கள் இப்போ ரிசர்ச் மாடலில் கொண்டு வர்றோம். நெய்க்குறி வந்து ஒரு 200-300 கேஸுக்கு வந்து எடுத்து அது எப்படி இது பண்ணலாம், என்னென்ன மாதிரிலாம் வருது அப்படிங்கிறது கூட இப்போ கொண்டுட்டு வர்றோம். கடைசியில் நாடி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும். இதை பற்றி சொல்லும் பொழுது எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது. இப்போ வந்து பல்ஸ் வந்து எங்கள் கையில் தான் நம்ம பொதுவாக பார்க்குறோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க நம்ம முன்னோர்கள் சொன்னது வந்து 10 இடங்கள்ல அப்பவே பார்க்குறாங்க. அது முக்கியமாக ஒரு இடம் தான். அந்த இடத்துல திருமணம் சொன்னபடி வாக்கின்படி குதிகால் உட்புறம், மர்மஸ்தானம், உந்தி, மார்பு, காது, மூக்கு, கண்டம், கரம், புருவம், உச்சி, கரம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம அதிகமாக அதுவும் அது ஒரு பாடலாகவும் சொல்லியிருக்கிறாரு. அது சொல்றாங்க. காது முறைகள் தனித்தகுதி சந்தோடு ஓதொரு காமியம் உந்தி நெடுமாறு காது நெடுமூக்கு கண்டம் கரம் புருவம் போதும் உச்சி புகழ் 10 பார்த்திடே எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது கூட திருமூலர் வாக்கின்படி குதிகாலையும் மர்மஸ்தானம் உந்தி இதெல்லாம் பார்க்கலாம் எல்லா சித்தர்களும் அது. ஆனால் இவ்வளவு சொன்னாலும் கூட பெஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, கை நாடி அப்படிங்கிறது தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி நாடி எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி மணிக்கட்டுக்கு ஒரு அங்குலத்துக்கிட்ட அது பண்ணி 6 எண்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்பினுடைய இதில் பற்றி நாடி ரத்த குழாய்களின் மேல் 3 விரல்களை வைத்து அந்த எப்படி பார்க்குற மெத்தட் அதையும் கூட நமக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருதுமே விரிவாக சொல்லியிருக்காங்க. சதக நாடி அப்படிங்கிறத வச்சு நாடியை வச்சு கூட அந்தந்த டிசீஸை கணிக்கிறது எப்படி அப்படிதான் கொண்டு வராரு. அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்ல வரோம்னா, இந்த நாடியை பற்றி இவ்வளவுதான் சொன்னாங்க கூட இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா இப்போ இருக்கிற ஆய்வு கோணங்கள் வழியாக தான் நம்ம எதையுமே நிரூபிக்க வேண்டியிருக்கு. அதனால நாங்கள் என்ன பண்ணிடுறோம், இப்போ வந்து நாங்கள் நாடிக்கு கூட நாங்களும் ஐஐடி அப்படி சொல்லக்கூடிய சென்னையில் ஐஐடியோட ஒரு MOU ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அங்க இருக்கிற ப்ரொஃபஸரோட சேர்ந்து இந்த நாடியை பற்றி கூட ஒரு ஆய்வு அவங்க மாணவர்களும் எங்களுடைய மாணவர்களும் இணைஞ்சு செய்யப்படக்கூடிய ஒரு இப்போ ஆய்வுகளை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அவர் என்ன சொன்னாங்க, இன்னும் கூட கர்ப்ப நாடி கூட நம்ம அதை கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த ஐஐடியில் அவர் ஒரு ப்ரொஃபஸர் இன்ஜினியர்ஸ் தான். அதில் வெப்ப நாடி வந்து அங்கே ஒரு OG டிபார்ட்மெண்ட் அவர் பண்ணி அங்கே ஒரு அதோட இணைஞ்சு அதையும் நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு வந்து என்ன முக்கியமா என்னன்னா, மெய்ஞானத்தை வந்து விஞ்ஞான அடிப்படையில் ப்ரூவ் பண்ணி சொல்லணும். அதுதான் எங்களுடைய மெயின் எய்ம். அதுக்கு தான் இப்போ நாங்கள் அதை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த அழகான இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. யாராவது கேட்கலாம். திருப்பூரில் இருக்கக்கூடிய மருத்துவ இதுதான் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப அவர் எடுத்துக்கூடிய திருக்குறள் மருத்துவத்தை பத்தி எடுத்துக்கிட்டு இன்றைக்கு என்னது அரங்கத்துல அவர் சமர்ப்பிக்கிறார். என்ன இப்ப இருக்கிறது வந்து நோய் நாடி நோய் முதல் நாடிகள் எல்லாமே அங்க இருக்கு, எல்லாரும் படிச்சதுதான். இப்ப இவருடைய ஆய்வரங்கத்துல என்ன ஆய்வை இதுல மேற்கொள்கிறார், அதுதான் எங்களுக்கு வேணும்.
அதுதான் இறுதியில் சொல்ல வந்தேன். நாங்களும் ஐஐ சேர்ந்து நாடியை பற்றிய ஒரு பரிசோதனை, அது வந்து அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி ஒரு 1000 கேஸ், இப்போ வந்து நாங்கள் ஒரு 300 கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். 300 கேஸ் இப்போ ஒரு ஸ்டடி பண்ணிட்டோம். அதே மாதிரி கற்பநாடி கூட ஒரு 50 கேஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள நாங்கள் முடிச்சுட்டு தான் அதனுடைய இதுதான் அந்த தொடக்கம். அதான் அது வந்து அதனுடைய இதுபடி தான் நம்ம அங்கே கொடுக்கணும். அது ஆய்வினுடைய முழு இது அதை நடத்திட்டு இருக்கிறோம். இப்போதான் அந்த மாதிரி இதுகள் ஆராய்ச்சி, இது வரைக்கும் நாங்கள் கிளினிக்கல் டிசீஸ் ஆராய்ச்சியில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போதான் இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய நோய் கணிப்புக்கான ஆய்வு இப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து டிசீஸ் தனியாக நடந்துட்டு இருக்கு, அது நிறைய போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி நோய் கணிப்புக்கு ஒரு ஆய்வு, அது திருவள்ளுவருடைய இல்ல கொடுக்கப்பட்ட தலைப்புக்கும் ஒரு நிமிஷங்கய்யா. வாதப்பித்த செல்வத்தமிழ் வந்து நம்ம இதை பார்த்து சொல்லிடுறோம். ஆனா இப்ப அவர் சொன்னது மாதிரி 8 வகை தேர்வுல வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வரக்கூடியது சுகாதார கலைஞர் புதுசா போட்டிருப்பாங்க. யூரின் ஒண்ணை வச்சுக்கிட்டு அனைத்து நோய்களையும் பார்க்க முடியுங்கிறது கூட இருக்கு. 8 வகை தேர்வு வந்து ஒவ்வொன்றுக்கும் உண்டுங்க. மலம் ஜலம் எல்லாத்தையும் பண்ணலாம். இது மாதிரி இருக்கு. நீங்க அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லிருந்தீங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து எடுப்புலதான் இருக்கும். அதாவது என்ன செய்ய போறான், அதாவது இப்ப இருந்த தகவல் நீங்க கொடுத்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவலா இருந்தாலும் இந்த மூலியமாக நான் மருத்துவத்துக்கு எதிர்காலத்துல என்ன செய்ய போறோம், மருத்துவத்துல இது மாதிரி இருக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன ஆங்கில மருத்துவத்துல என்ன பயன்படுத்துறாங்க, இதுக்கு மேல் நம்ம என்ன செஞ்சோம்னா இந்த அரங்கத்துல வந்து எதிர்காலத்துல நம்ம வந்து சித்த மருத்துவத்தை பயன்படுத்த முடியுங்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தா நல்லா இருக்குங்கிறத என்னோட கேள்வி. அதுக்குரிய ஐயா அவர்களுக்கு வணக்கம். முடிச்சுறேன். அதாவது மைய அரசினுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் தொன்மொழியான மருத்துவம் அவரை வந்து எடுத்து அவருக்கு அரியணையாற்றப்பட்டிருக்கின்றார். அதுதான் உண்மை. ஆனால் அந்த அரியணையில் இருந்து தாங்கள் இந்த பாரம்பரிய மருத்துவர்களுக்கு உங்களுக்கும் பட்டதாரி மருத்துவர்களுக்கும் பாலமாக இருந்து அந்த ஆழ்ந்த நடைகளை பற்றி அறிந்தவர்கள் நிறைய பெரியவர்கள் இருக்கின்றார்கள் நாட்டுப்புறத்தில். அவர்களெல்லாம் ஒன்று கூட்டி நீங்கள் ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் வெற்றி அடைவது நிச்சயம் என்பதை இந்த ஆய்வரங்கத்தின் மூலமாக ஆர்வலர்களின் மூலமாக இருந்து நான் 2 நாள் கண்டறிந்ததில் எனக்கு தோன்றிய கருத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மிக்க நன்றி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற நிலையில மருத்துவம் செய்வதில் மிக தெளிவான இருக்கிறவங்க, அனுபவ ரீதியா இருக்கிறவங்க எல்லாம் அடிப்படையில இந்த பி கிளாஸ் பிராக்டிஷனர்ஸ். சமீபத்தில் ஒரு இதுல போய் பார்த்தேன், ரொம்ப தெளிவான ஒரு இதோட இருக்கிறவங்க. ஒரு நாள் பேசும்போது அவங்க கட்டுரைகள் எல்லாமே கட்டு கலந்து சத்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து பேசினாரு, ஒன்றும் இல்லையா, நீங்க என்னதான் பெரிய வைத்தியங்களை மருந்துகளை முடிச்சா கூட முக்கூற்று அடிப்படையில நீங்க நோய்களை கணிக்காம மருந்துகள் எல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு அற்புதமா ஒரே வார்த்தை ஒரே இதுல சொன்னாங்க, வாதம் வீங்கும், பித்தம் வெடிக்கும், கபம் சுருங்கும், இந்த 3 குற்றத்தை அடிப்படை வைக்க. இதெல்லாம் அவங்களுடைய அனுபவ ரீதியான அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. எல்லாம் நிச்சயமா எல்லாருமே பட்டதாரிகளா மருத்துவர்கள் மாதிரி இல்ல, அவங்கள்கிட்டயும் நிறைய பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு, உண்மைகள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அவைகள் நீங்க பரிமாறப்பட வேண்டும், அரியணை ஏற்றப்பட வேண்டும். நானும் ஒத்துக்கொள்கிறேன். இல்ல, நீங்க சொன்னது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ்ல இருக்குது, அந்த இது இருக்குது. நீங்க சொன்னது உங்களை கூப்பிட்டு வந்து நடத்த சொல்லியே எங்களுக்கு ஒரு இதே இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ்ல இருந்து நாங்க ட்ரெடிஷனல் பீப்புளை நாங்க இன்வைட் பண்ணி பண்றது இருக்கிறோம். தேங்க்யூ. டாக்டர் லோகமணியினுடைய கட்டுரை காலத்திற்கு ஏற்ற கட்டுரை. அவருக்கு ஒரு தகவலாக சொல்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் எடுத்த இந்த பணியை சீன மருத்துவர்கள் செய்து சாதித்து விட்டார்கள். சிங்கப்பூரில் ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்கள் நாடியை நம்ம போல் கை பார்த்து சொல்வதில்லை. ஒரு மானிட்டர் இருக்கிறது, ஒரு அந்த ப்ரெஷர் மானிட்டர் மாதிரி இருக்கு. அதில் நம்ம கயத்தில் கட்டிவிட்டு அந்த சுவிட்ச் ஆன் பண்ணுகிறார்கள். ஸ்க்ரீனில் அன்றைக்கு அவர் உடம்பிலே பாதப்பித்த நிலைகள் எல்லாம் கிராஃபிக் மாதிரி போட்டு அது என்னென்ன நோய்கள் குறிகுணங்கள் இருக்கிறது பிரிண்ட் அவுட் கொடுத்தது. அதனால் நீங்கள் ஐஐடி என்பது இன்றைக்கு தான் அவர்கள் இதில்